வணக்கம் நண்பா, இது உங்கள் எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் அப்டேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் தொலைந்து விட்டதா? பரவாயில்லை, புதிதாக மொபைல் நம்பர் இணைப்பது எப்படின்றத பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் மொபைல் எண்ணை இணைப்பதற்கான வழி இல்லை. ஆஃப்லைன் முறை மிகவும் எளிதானது. உங்கள் மொபைல் நம்பர் தொலைந்து விட்டாலோ அல்லது தற்போது பயன்பாட்டில் இல்லை என்றாலோ இந்த முறையை பயன்படுத்தி எளிதாக உங்கள் மொபைல் நம்பரை இணைத்து கொள்ளலாம். ஒரு வெள்ளைத்தாளில் உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை மாற்றக்கோரி விண்ணப்ப கடிதம் ஒன்று எழுதவும். அத்துடன் உங்கள் ரேஷன் கார்டு நகல், ஆதார் அட்டை நகல் இணைக்கவும். இந்த விண்ணப்ப படிவத்தை உங்கள் பகுதிக்கு உட்பட்ட தாலுகா ஆபீஸ், மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும். நீங்கள் சமர்ப்பித்த 24 மணி நேரம் முதல் சில நாட்கள் வரை உங்கள் புதிய எண் புதுப்பிக்கப்படும். ஏற்கனவே உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை தெரிந்து கொள்வது எப்படின்றத பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேரா ரேஷன் 2.0ன்றத சர்ச் பண்ணி ஆப்பை மேரா ரேஷன் 2.0ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுமே ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸில் கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்ற மாதிரி பேஜ் ஒரு ஷோ ஆகும். அடுத்ததாக உங்கள் லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி யூசர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே உள்ள கேப்சாவையும் பார்த்து சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய டிஜிட்டல் ரேஷன் கார்டு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். அதில் நீங்கள் என்ன ஸ்கீமோ அது இருக்கும். அது கீழே குடும்பத் தலைவர் நேம், அதுக்கு கீழே ஃபோன் நம்பர், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடு மூலிமா உங்கள் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கார்டு பிஹெச்ஹெச் ஏஐஒய் கார்டாக இருந்தால் மட்டும்தான் இது முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.